மாணவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இரவு நேரத்திலே வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது சாந்தோம் மறைக்கல்வி மன்றத்தின் சார்பாக பிள்ளைகளை கிறிஸ்தவ நெறியில் வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பவர்கள் பெற்றோரா இல்லை பங்கு சமூகமா என்ற தலைப்பிலே ஒரு பட்டிமன்றத்தை முடிவு செய்துள்ளோம். அதிலே பெற்றோர்கள் சார்பாக பேசிட திருமதி பிரிசிலா, திருமதி கல்பா, திருமதி சிசிலி அவர்களும், அவர்களுக்கு எதிரணியிலே பங்கு சமூகமே என்ற தலைப்பில் பேச திருமதி ரொனில்டா, செல்வி ஃபெமினா, திருமதி ட்ரிஷா அவர்களும் இங்கு வந்துள்ளார்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலே என்று கவிஞன் சொல்கிறான். அதே நேரம் பழமொழியாக பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், பன்றியோடு சேர்ந்த கன்றும் அசுத்தத்தை தின்றும் என்று நம் மூதாதையர்கள் நமக்கு சொல்லியுள்ளார்கள். அதன் அடிப்படையிலே இந்த பிள்ளைகள் கிறிஸ்தவ நெறியில் வளர்ப்பதற்கு முக்கிய காரணம் வகிப்பது பெற்றோர்கள் என்ற தலைப்பிலே பேச திருமதி சிசிலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். சகோதரிகளுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். கிறிஸ்தவ நெறியில் பிள்ளைகளை வளர்ப்பது பெற்றோரா பங்கு சமூகம்? சந்தேகமே இல்லை, பெற்றோர் தான். ஏன்னா குழந்தைகளோட முதல் ஆசிரியரே பெற்றோர்கள். பெற்றோராகிய நாம சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துதான் அவங்க பிஞ்சு வயசுல இருந்து அவங்க ஆழ் மனசுல ஆழமா பதியுது. நாம என்ன செய்யறோம்? தினமும் திருப்பலிக்கு நம்மளோடய அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போறோம். சேர்த்து பாருமா, முத்த செய்யி, வணங்கு, சின்ன சின்ன பாட்டு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் அவனுக்கு கட்டில சாப்பாடு வச்சு கொடுத்தா கூட சேசுக்கு நன்றி சொல்லி சாப்பிடுமான்னு சொல்லி கொடுக்குறோம். அடுத்து அவன் வளர்ந்து வர பருவத்துல நாம என்ன செய்யறோம்? காலையில எந்திரிச்சு அதிகாலையில முதல்ல ஆண்டவனை தேடு, அதுக்கப்புறம் நீ படின்னு சொல்லி அவனை அன்பா எழுப்புறதாகட்டும், அதட்டி எழுப்புறதாகட்டும், முடியலையா கம்பெடுத்து நொங்க கலட்டுறதுல பூசை 5 காலத்துடா, 5:10 தான் சாமி வந்து உடுப்பு போடுவாங்க. அதுக்கு முன்னால எங்க பிள்ளைங்க ஆட்டு வயசுல உடுப்பு போட்டு உட்காந்துருப்பான். என் பிள்ளை தூங்கட்டும், வெயிலா இருக்கு, மழையா இருக்குன்னு, குளிரா இருக்குன்னு நான் வீட்டுல அவனை வச்சிருந்தா அவன் அங்க வந்து பணி செஞ்சிருப்பானா? கிடையாது. அப்ப அவனுக்கு நாங்க அங்க வழிகாட்டியா இருக்கிறோம். நாங்க அடுத்து பூசை முடிஞ்சு நேரம் அவன்கிட்ட சொல்றோம், பாருப்பா பூசை முடிஞ்சு நேரம் மறைக்கல்வி கிளாஸ்க்கு போன அவனை உள்ள அனுப்பி வச்சு அவன் வெளியில வர வரைக்கும் எங்க நேரத்தை அவனுக்காக நாங்க ஒதுக்கி வச்சு காத்திருந்து அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அதான் இந்த வருஷம் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டோ. பங்குல நடக்கிற விவிலிய மாந்தர் போட்டி, அப்புறம் பாட்டு போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டி எல்லாத்துலயும் நீங்க சேர்த்து விடுறீங்க. ஆனா அதுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கலாம், எப்படி தயாரிக்கலாம் அவனை அப்படி முட்டி மோதி மண்டைய உடைச்சி அவனை குறிப்பிட்ட நேரத்துக்கு தயார்படுத்தி எங்க தூக்கத்தை எல்லாம் தியாகம் பண்ணி அவனுக்காக அங்க கொண்டு போய் நாங்க சேர்க்கிறோம். அடுத்து அவங்களுக்கு மட்டும் நாங்க என்ன சொல்லி கொடுக்கல, அவன் பார்த்தான் நம்ம அம்மா வீட்டுல கடமைகளை முடிக்கிறா, ஆலயத்துல பணி செய்யறா, மறைக்கல்வி டீச்சராகவும் இருக்கிறா, இங்க பங்குல நடக்கிற எல்லா போட்டிகளையும் கலந்துக்கிறா. இப்ப நாமளும் அதை பார்த்து செய்வோம்னு சொல்லி அவன் அதை அவன் மனசுல ஏற்றி அதே மாதிரி நடக்கிறதுக்கு அவனுக்கு முன்மாதிரியா இருந்து நாம வழிகாட்டுறோம். சரி, நான் என் பிள்ளைகிட்ட சொல்றேன், வீட்டுல இருந்து என்ன சொல்லி அனுப்புறோம்? நீங்க ஏமா போய் கோயில போய் முன்னால போய் உட்காந்து பூசை பாருன்னு சொல்லி அனுப்புறோம். நாங்க அவன் போய் முன்னால போய் உட்கார்ந்த உடனே அங்க இருந்து ஒரு சேரை தூக்கிட்டு வந்துட்டு இது ஏன் இடம், இது இடம், பின்னாக்கோ சொல்லி சொல்லி அவனை பின்னுக்கே தள்ளி விட்டுறீங்க. அப்ப அவன் எங்க முன்னுக்கு ஒரு மாதிரி கதை பேசிட்டு போ, பின்னால உட்காந்துருது. அடுத்து நாம என்ன சொல்றோம்? பாப்போ மேல போய் முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை வாசின்னு அவனை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஒரு வாசகம் 300 அவனுக்கு தைரியம் கொடுத்தி அனுப்பி வச்சா அவன் பீடத்துல ஏறும்போது யார் மவைக்குது, தலையில முக்காடே இல்லை, ஒரு சின்ன திக்கவுட்டுதான் வாங்கும், உடனே வாசிக்க தெரியாத பிள்ளைகளெல்லாம் பீடை ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கூட்டி வாசிக்கல நிலை எடுத்து வர அது அப்படியே வாசிக்காமலே போயிருக்கு. நாங்க எவ்வளவு ஊக்கப்படுத்தி அனுப்பினாலும் நீங்க சொல்றதுல அது ஓடி இருக்கு. சரி,
எல்லாம் நல்லா தான் சொல்லியிருக்கோம். நான் சொல்றேன், என்ன சொல்லியிருக்குது? நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட மாட்டார். இப்போ நான் உங்ககிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீங்க எனக்கு மறைக்கல்வி ஆசிரியரா இருந்தீங்க. இப்பவும் நீங்க மறைக்கல்வி எடுத்துட்டு இருக்கீங்க. ஆலயத்தில் நடக்கிற எல்லா வழிபாடுலையும் முழுது நிக்கிறீங்க. பங்குல நடக்கிற எல்லா மேடை நிகழ்ச்சிகளையும் நிக்கிறீங்க. ரொம்ப ஐசிக்காதம்மா. உண்மை அதான் பார்த்துட்டு இருக்காங்கல்ல மக்கள்லாம். அடுத்து எந்த சாமி எந்த நேரத்துக்கு கூப்பிட்டாலும் முன்னுக்கு வந்து நிக்கிறீங்க, உதவி செய்றீங்க. இப்படி அங்க இங்க இதே சுத்தி வரீங்கன்னா உங்களை இங்க அனுப்பி வச்சு வழிகாட்டுனது யாரு? உங்க பெற்றோர் தான். அதனால கிறிஸ்தவ வழியில் பிள்ளைகளை வளர்ப்பது பெற்றோரே பெற்றோரே பெற்றோரேன்னு சொல்லி வாய்ப்படுத்தி நன்றி கிடைக்கிறது. நன்றி. அதாவது இப்போ சகோதரி சிசிலி அவர்கள், நாங்கள் தான் எங்கள் பிள்ளைய கிறிஸ்துவ நெறியில் கொண்டு வர்றோம், நீங்கள் வந்து பிள்ளைய கோயிலுக்கு வெளியே கொண்டு நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மறுத்து பேச திருமதி த்ரிஷா அவர்களை அழைக்கின்றேன். சரியும் வாழ்வை சரி செய்யவும் சரியான பாதையை தெரிவு செய்யவும் தேவை தெய்வ பக்தி. அத்தகைய கிறிஸ்தவ நெறியில் நம் பிள்ளைகளை வளர்க்கும் என் பங்கு சமூகத்திற்கு என் முதல் வணக்கம். எதிரணியினருக்கு என் மறு வணக்கம். எதிரணியினர் அழகா சொன்னாங்க, நாங்க தான் பிள்ளைகளை வளர்க்கிறோம், தாயின் படிதான் உலகம். சரியா? அதற்காக வளர்கிற குழந்தையை தாயின் மடியிலேயே வைத்திருக்க முடியாது. குழந்தையை இந்த சமூகத்தோடு ஒத்து வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது அவங்க தன்னையே உருக்கி தியாகம் பண்ணி திருப்பலிக்கு அவங்க பிள்ளைகளை அனுப்பி விடுறதா சொன்னாங்க. சரியா? பங்கு சமூகம் அதை ஸ்ட்ரிக்டா வலியுறுத்துறனாலதான் அவங்க திருப்பலிக்கு அனுப்பி விடுறாங்க. இதே மே மாசம் பாருங்க, பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க, மறைக்கல்வி ஆசிரியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம பங்கு சமூகம் உங்களுக்கு என்னதான் செய்யல சொல்லுங்க? நாம மட்டும் சரியா இருந்தா போதாது, நாம சேர்ற இடமும் சரியா இருக்கணும். சரியா? அந்த வகையில நம்ம பங்கு சமூகம் தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுல முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க உங்க வீடுகள்ல நீங்க வளர்க்கறது 2 பிள்ளைங்க மட்டும்தான். ஆனா நம்ம பங்கு சமூகம் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளையும் அவங்க பிள்ளைகளை போல வளர்த்துட்டு இருக்கு. சரியா? அன்ன சத்திரங்கள் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் எண்ணராயினும் ஒளி பொருந்தி பொருள் விளங்கி அன்னவாயினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய தேவை கல்வி. அந்த கல்வியை நமக்கு கொடுப்பதில் முதலிடத்தில் வகிப்பது பெற்றோர்களாகிய நீங்கள் இல்லை, நம்முடைய பங்கு சமூகம் தான். நீங்க வீட்டுல சொல்லி கொடுக்கலாம். சரியா? ஆனா பாருங்க, போட்டிக்கு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறோம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பங்கு சமூகம் இன்னைக்கு என்ன பண்ணுச்சு? சும்மா கலந்து கொண்டாலே பரிசு. எத்தனை பரிசு? 432 பேருக்கும் பரிசு. சரியா? இப்ப பாருங்க, நாம பள்ளிக்கூடம்னு சொன்னாலே ஆங்கில வழி கல்வியை தான் தெரிந்தெடுக்கிறோம் இல்லையா? அதுலயும் எந்த ஸ்கூலு எப்படின்னு பரபரப்பா தேடுறமே தவிர அது கிறிஸ்தவ பள்ளியான்னு நீங்க தேடுறீங்களா? இல்ல. பேருந்து வசதிகளே இல்லாத காலகட்டத்திலும் கூட நம்ம பங்கு சமூகத்தில் உள்ள தமிழ் வழியில் கிறிஸ்தவ நெறியில் உள்ள பள்ளியில் படித்த பல மாணாக்கர்கள் தான் இன்னைக்கு உலகெங்கிலும் எத்திசையிலும் புகழ் பரப்பும் பட்டணத்தாரா சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வித்திட்டது நம்ம பங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே. இந்த +2 விட்டாங்களா? இல்லையே. நம்ம பக்கத்துல உள்ள ITI, அப்புறம் ஆதித்தனார் காலேஜ் பாருங்க, காலேஜ்னு சொன்ன உடனே அந்த காலேஜுக்குரிய இடத்தை கொடுத்ததே நம்ம பங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பங்கு பணியாளர்கள் ஃபாதர் கப்ரியல் அண்ட் ஃபாதர் சேசரப்பன், இவங்க தான் ஆதித்தனார் காலேஜோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸையே ஒரு கணிசமான எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகள் மட்டும் வளரணும்னு அவங்க நினைக்கல, நம்ம பங்கும் நம்ம பங்கு சமூகமும் இதனால பயன்பெற்றது நம்ம மட்டும் கிடையாது, நம்மளை சுத்தி இருக்கிற மற்ற ஊர்க்காரங்களும் நம்மளால பயன் பெற்றுட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? அடுத்து நாம ஞாயிறு திருப்பலிக்கு வருவோம். திருப்பலி 7 மணிக்குன்னா நாம வர்றது 7:30க்கு. அதுலயும் ஒரு கூட்டம் எங்க போகும்? டீ குடிக்கிறதுக்கு. இன்னொரு கூட்டம் கறி கடைக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்க பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. சரியா? நாம
நம்ம அப்பாங்க தான் இப்படி பாதியில கட்டடிச்சுட்டு ஓடுறாங்கன்னா நம்ம அம்மாங்க என்ன பண்ணுவாங்க? நன்மை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்புறமா மேரிக்கா மரியெல்லாம் நம்ம சேர்ந்து அப்படியே போயிடுவோம் அப்படின்ட்டு நம்ம மறைக்கல்வி மாணவர்களையும் கூட கையோடய எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்னன்னா இதையெல்லாம் சின்ன பதர் எங்க இருந்து பார்த்தாங்களோ தெரியல, மறைக்கல்வி மாணவர்கள் எல்லாம் பிடிச்சு ஆலயத்தோட முன் பகுதியில உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் பெற்றோர்கள்ட்ட இருந்து வர்ற கம்ப்ளைண்ட், ரொம்ப நேரம் ஆகுது, ஏன் இப்படி பண்றீங்க? அதாவது உங்க பிள்ளைங்க பசியில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தாய் உள்ளத்தோட நம்ம பங்கு சமூகம் மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? இதனால 100 எண்ணிக்கையில இருந்த மறைக்கல்வி மாணவர்களோட எண்ணிக்கை இப்போ 250க்கும் அதிகமா பெருகிருக்கு. இந்த வளர்ச்சி யாரால? பெற்றோர், அதாவது கையோட கூட்டிட்டு போற உங்களாலயா? இல்ல அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து ஞானத்தை ஊட்டி விட எங்களாலயா? கண்டிப்பாக ஆணித்தரமாக அழைத்து தர முடியும். இது நம்முடைய பங்கு சமூகத்தால் மட்டுமே முடியும். சரியா? அப்புறம் பாருங்க, பல கடற்கரை ஊர்களில் இல்லாத பல சிறப்பான செயல் திட்டங்கள் நம்ம பங்கு சமூகத்துல தான் இருக்கு. அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். பட்டமரம் துளிர்க்கும்னு ஒரு திட்டம் கிறிஸ்துமஸோட கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலமா நாம மட்டும் இல்ல, சுமார் ஒரு 30 ஏழை குடும்பங்கள் மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் கிறிஸ்துமஸை கொண்டாடினாங்க. இதெல்லாம் எதனால? பகிர்வு அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம பிள்ளைங்க கத்துக்கிறாங்க. யார் பார்த்து? நம்ம பங்கு சமூகத்தை பார்த்து. கண்டிப்பா உங்க வீடுகளில் உள்ள பகிர்வை பார்த்து அவங்க கத்துக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. நடுவரே, நீங்களும் கூட நம்ம பங்கு சமூகத்தால் வளர்க்கப்பட்டதால் தான் இந்த நடுவர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் கொடுக்கும் தீர்ப்பு எங்களுக்கு ஆதரவாக வரும் என்று கூறி என்னிடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பேசின திருமதி கிரீஷா பங்கு சமூகம் கல்வியிலும் ஆன்மீகத்திலும் நம்முடைய குழந்தைகளை எப்படி தங்களுடைய சொந்த குழந்தைகள் போல வளர்க்கின்றது என்று ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இப்போ பெற்றோர்களுக்கு ஆதரவாக பேச திருமதி ஹெல்பா அவர்களை அழைக்கின்றேன். சபையோர் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கம். இங்கு பீராங்கனையாக வீட்டிற்கும் சொல் வீராங்கனைக்கும் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஔவையாரின் கூற்றிற்கு இணங்க அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை வழிநடத்தி செல்வார்கள். தாயின் மடிதான் உலகம், அவன் தாளை பணிந்திடுவோம் என்று அன்னை மரியாளின் பாடலுக்கு ஏற்ப பிள்ளை சிறு குழந்தையாக இருந்து அது தளிநடை போட்டு நடைபயிற்சி சொல்லிக் கொடுத்து சாப்பாடு ஊட்டும் போதும் இரவு தூங்கும் போது அதற்கு பைபிள் கதைகளை ஊட்டுவது யார் என்றால் பெற்றோர்களாகிய நாங்கள் மட்டுமே. நடுவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். எதிரடியில் பேசிய தங்கை த்ரீஷா அவர்கள் கூறினார்கள், அவர்களுக்கு சின்னத்திரை த்ரீஷா என்று வைக்கலாம். ஏனென்றால் இல்லாதது இருப்பதாக தான் சின்னத்திரையில் கூறுவார்கள். கிறிஸ்துமஸ் நேரத்தில் பட்டமரம் துளிர்க்கும் என்று கூறினார்கள். கிறிஸ்துமஸ் நேரத்தில் பட்டமரம் துளிர்வதற்கு யார் காரணம்? பெற்றோர்களே. பெற்றோராகிய நாங்கள் பின்னாடி இருந்து உதவிய பல கரங்கள் செய்வதனால் மட்டுமே பெற்றோர் மனம் துளித்தது. அடுத்து வருகிறேன். ஆதித்தனார் காலேஜ் என்று கூறினார்கள். அதாவது திருப்பதியில சொல்வாங்க, என் பாவமே என் பாவமே என் பாவமே. அதே மாதிரி காலேஜ் கட்டுறது நாங்க தான் சொல்றாங்க. ஆதித்தனார் காலேஜுக்கு முதல் விதை பெற்றோர். பெற்றோர் பின்புறம் இருந்து பிறருக்கு உதவ வேண்டும், தன்னை போல் மற்ற பிள்ளைகளும் கல்வியில் வளர வேண்டும் என்ற கருத்தை ஊட்டிய காரணத்தினால் மட்டுமே ஆதித்தனார் காலேஜ் இன்று ஆடம்பரமாக வளர்ந்திருக்கிறது என்றால் யார் காரணம் மக்களே? நடுவர் அவர்களே, நோட் த பாயிண்ட். அடுத்து வருகிறேன். எங்க அண்ணன் மகேந்திரன் அண்ணன் கதை எல்லாத்துக்கும் தெரியும். எங்க வீட்டு பக்கத்து வீடுதான்.
அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிருக்கேன். பாத்திமா கிட்ட கேக்குறேன், ஏக்கா என்ன அண்ணனா காணுமே? உங்க அண்ணனா வீட்டுல எங்க இருந்தாங்க? சிஎம்க்கு அட்மிஷன் போடலாம், அவங்களுக்கு போடவே முடியாது. ஏங்க? ஸ்கூல் விட்டா பள்ளி, ஸ்கூல் விட்டா ஆலயம், ஆலயத்தை விட்டால் பங்களா, அங்கேதான் ஃபுல்லா இருப்பாங்க. அவர்களை பிடிக்கிறதே கஷ்டம். அதற்கு காரணம் யார் மக்களே? அவருடைய மனைவி. அவருடைய வீட்டில் பொறுப்புகள், கடமைகள், பிள்ளைகளை வளர்ப்பது, அத்தனை பொறுப்புகளையும் அவர்கள் செய்வதால் மட்டுமே மகேந்திரன் அண்ணன் பங்கு பணி செய்ய காரணமாயிருக்கிறது. அவர்களை செய்வதை பார்த்து அவருடைய மகன் சகோதராக சென்றிருக்கிறார் என்றால் யார் காரணம் மக்களே? பெற்றோர்களாகிய நாங்கள் தான். ஏன் அங்க இங்க சொல்லணும்? எங்க வீட்டுக்கே வார எங்க அம்மா அப்பா எங்களை சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு கல்வி ஊட்டி, ஞானத்தை ஊட்டி, காலையில் எழுந்தவுடன் திருப்பலிக்கு நீ செல்ல வேண்டும், மாலையில் குடும்ப ஜபமாலை சொல்ல வேண்டும் என்று ஊட்டி ஊட்டி வளர்த்த காரணத்தினால் மட்டுமே என்னுடைய தம்பியும் ஒரு அருட்சகோதராக தந்தையாக பணியாற்றி என்றால் யார் காரணம் மக்களே? புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குழந்தையின் ஆன்மீக வளர்ச்சியின் முதல் பள்ளி வீடுதான். அடுத்து வருகிறேன். நான் என் பிள்ளைய ஸ்கூலுக்கு முடிஞ்ச காலையில் இருந்தவுடன் சரி இன்னைக்கு திருப்பதிக்கு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். அவனும் கிளம்பி வந்துட்டான். வர்ற வழியில ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டான். மாப்பிள்ள வாடா, அந்த கொண்டு போய் உட்காருவோம். நம்ம அலசி பாத பூசை நடக்கும் போது ராய்ஸ்டன் லைவ் போடுவோம். அதுல காணிக்க பவுனி வருமே, நேரா கிளம்பி கோயிலுக்குள்ள உட்கார்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள உட்கார்ந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு பிறகு ஒரு பெரிய பங்கு சமூகத்தில் உள்ள ஒரு பெரியோர் என்னிடம் என்ன உங்க பையன் கோயிலுக்கே போகல, அந்த கோயில்கிட்ட உட்கார்ந்துருக்கான். என்னது அந்த கோயில்கிட்ட உட்கார்ந்துருக்கானா? அவன் கோயிலுக்கு அனுப்பி விட்டா, சரி அவன் வரட்டும் அப்படின்னு. வீட்டுக்கு வந்த பிறகு கேட்கிறேன், என்ன தம்பி கோயில் போனியா? ஆமா போனேன். யார் சொன்னா? சொன்னவங்கள கொண்டாங்க முதல்ல. இல்ல நீ போனியா இல்லையா? நான் அந்த கோயில்கிட்ட உட்கார்ந்துருந்தேன். இப்படி செய்யாத தாமஸ், கண்டிச்சு வளர்க்கணும். நீ சிறு வயதில் ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுடைய பக்தியில் வளர்ந்தால் மட்டுமே உனக்கு முதிர் வயதிலும் ஆசீர்வாதங்கள் பலமாக கிடைக்கும் என்று கூறி அவனை கண்டித்து திருத்துவது யார் காரணம் மக்களே? பெற்றோர்களாகிய நாங்கள் மட்டுமே. ஆகவே பெற்றோர் வழிகாட்டுதல் இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சி சாத்தியமில்லை என்று கூறி எனக்கு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சகோதரி நாங்கள் தான் பிள்ளைய ஆன்மீகத்தில் வளர்க்குறோம், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா சுற்றி இருக்கிறவங்கலாம் அவனை கெடுக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை மறுத்து பேச செல்வி ஃபெமினா அவர்களை அழைக்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கும் எனது அருமை பட்டணத்து சொந்தங்களுக்கும், எங்கள் பட்டிமன்ற நடுவர்த்த அவர்களுக்கும், எங்களின் எதிர் அணியினருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கிறிஸ்தவம் என்பது நம் வாழ்விற்கு தேவையான அன்பு, அமைதி, சமத்துவம், நீதி என்று பல மைய கருத்துக்களை கொண்டுள்ளது. எபிரேயர் 13:16 சொல்லப்பட்டது போல நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பழி கடவுளுக்கு உகந்தவை என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வகையில் நம்ம வீரமதியில பல்வேறான இயக்கங்கள், பக்த சபைகள் பகிர்வை எடுத்து எம்புகிறது. உதாரணமாக நம் அன்னை தெரசா மனிதநேயம் இயக்கம் எடுத்துக்கோங்களேன். ஜாதி சமயம் கடந்து பல்வேறு பரந்துபட்ட உதவி செய்கிறாங்க. வெண்சண்டை பாசத்தை எடுத்தோம்னா தொகுப்பு வீடுகளை கட்டி கொடுத்திருக்காங்க. 42 குடும்பங்களை தத்தெடுத்து அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. மரியாயின் சீனை எடுத்துக்கோங்கள, அவங்க ஆரம்ப வச்ச மக்களை சந்திச்சு ஆறுதல் மொழி போடுகிறாங்க. அரசு நிறுவனம் நமக்கு மேல் படிப்புக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லையா, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கல்விக்கு உதவி செய்யறாங்க. இதுவரைக்கும் 72 லட்சத்துக்கு மேலாக நிதி உதவி கொடுத்திருக்காங்க. புட்சேரா நிறுவனத்தை எடுத்துக்கோங்க, நம்ம பிள்ளைங்க அரசாங்க துறையில் நுழையிலிருந்து கல்வி வழி தொடர்ந்து வழிகாட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? நாளைக்கு வளர பிள்ளைங்க உதவி செய்யணும் தெரியும். அதாவது அந்த காலத்துல ஒரு பாட்டு உண்டு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக
எதிரணியில பேசிட்டு போனாங்க. வேற யாரும் இல்ல, எங்க சித்தி தான் நல்ல பேச்சாளர், சிறந்த பேச்சாளர். சரி, நீங்க உங்க பிள்ளைங்க நல்ல சீவி சிங்காரிச்சு கோயிலுக்கு அனுப்புறீங்க. அவன் நீங்க சொன்ன மாதிரிதான் அவன் எங்க நிற்கான்? அந்த நேரம் கோயிலையும் சேன கூடத்திலையும் ஸ்டேஜ்லையும் கோயில் கட்டடத்திலையும் உட்கார்ந்து இருக்கான். எந்தைக்காவது எந்த பெற்றோராவது வந்து உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்களா? அனுப்பியிருக்கீங்களா? இல்லவே இல்லை. இந்த பங்கு சமூகத்தில் இருக்க ஃபாதரும் சிஸ்டரும் மற்ற மறைக்கல்வி ஆசிரியர்கள் மட்டுமே வந்து அவனை உள்ள போக சொல்றாங்க. அதே நேரம் வந்து கண்டித்து சொல்லும் போது என்ன சொல்றீங்க? நானே ஒரு பிள்ளை வச்சிருக்கேன், நானே அவனை திட்ட மாட்டேன், கருவாப்பிளை கொத்து மாதிரி ஒரு பிள்ளைய வச்சிருக்கேன், நீ எப்படி திட்டு? உடனே சண்டைக்கு வரீங்க. எத்தனை பேர் வரீங்க சொல்லுங்க பாப்போம். அதனால பங்கு சமூகம் மட்டும் நான் பிள்ளைங்களை பக்தியில வளர்க்குதுன்னு சொல்ல முடியுதுங்க. இதுல இருந்து எதிரணியில சொல்லிட்டு போனாங்க, நடைபயிற்சி சொல்லும் போது கதைகள்லாம் சொல்லி வளர்க்கணும். இப்ப யாருங்க கையை பிடிச்சி நல்லா பயிற்சி கொடுக்காங்க? வாக்கர் தானே இருக்கு, அதெல்லாம் நடக்குதுல்ல. அந்த வாக்கரா இருக்குது எது? பங்கு சமூகம் மட்டுமே. பெற்றோர்கள் என்ன பண்றீங்க? சண்டையானா இன்னைக்கு தான் என் பிள்ளை தூங்கட்டும், மத்த நாள் ஸ்கூலுக்கு போறோம் தூங்கட்டும் சொல்லி சாயந்தரம் பூசைக்கு அனுப்புறீங்க. கேன்சர் கிளாஸுக்கோ எதுக்கோ வர்றது கிடையாது. ஆனா திருவிழா திருவிழாப்போ நமது முன்னாள் பங்கு தந்தை ஃபாதர் ஜான் பென்சன் அவர்கள் இதே மேடையில் இருந்துதான் மறைவுரை ஆற்றினார்கள். என்ன சொல்றாங்க மக்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நமது ஊரின் ஆன்மீகம் பற்றியும் காலை வழிபாடு பற்றியும் காலை கொடியேற்றம் பற்றியும் மிகச் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். அதற்கு காரணம் என்ன? காலை வழிபாடு, அதை தொடர்ந்து நம்ம ஊரின் ஆன்மீகம். இதற்கு காரணம் என்ன? இதனாலதான் பங்கு சமூகம் என்ன சொல்லுது? செகண்ட் மாசத்துக்கு வா, கேட்டிசம்க்கு வான்னு காலையிலே உள்ள பிரேயருக்கு அழைக்குது. இப்ப சொல்லுங்க நடுவரே, பங்கு சமூகம் வளர்க்குதா? எப்படி வளர்க்குதுமா? கடலோர கிராமங்கள்ல நம்ம பட்டணத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு. என்ன மக்களே, உண்மைதானே? அது போல நம்ம பட்டணத்து மக்கள் உலகத்துல இல்லாத இடமே இல்லை. இந்த வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் மட்டுமா காரணம்? இல்லை, அடித்து சொல்லுவேன். இதற்கு காரணம் நம் பங்கில் உள்ள பள்ளிகளில் படித்த பள்ளிகள் மூலமாகவும் பெரியோர்கள் மூலமாகவும் அருட்தந்தையர்கள் மூலமாகவும் தான். இறுதியாக குருக்கள் சக்தி சொல்லியிருந்தாங்க, நம் மண்ணின் மைந்தர்கள் மற்றும் குருக்கள் நிறைய பேர் இருக்காங்க. விதை போட்டது நீங்களாக இருக்கலாம், ஆனால் விருட்சமானது இந்த பங்கு சமூகத்தில் மட்டுமே. அவங்க சிறு பிள்ளையா இருக்கும் போதே ஆல்டர் சர்வீஸ், கோயில், சின்ன காரியங்கள் இருந்தே வரும்போது அவங்களுக்கு இறைவனோட சிறப்பான அழைப்பு கிடைச்சிருக்கு. பங்கு சமூகம் பற்றி சொல்லிட்டே போறோம். நேரம் கருதிய இறுதியாக முத்தாய்ப்பாக, வாழ்க்கை என்பது ஒருவருக்காக அல்ல, சமூகம் என்பது மனிதனுக்காக என்று பெற்றோர் குழந்தையை பெற்றுத்தரலாம். ஆனால் குழந்தை நல்ல மனிதராக வாழ்வில் உயர்ந்த நபராக உருவாக செய்வது சமூகம் தான் என்பதை வலியுறுத்துகிறார் கண்ணதாசன். நடுவரை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க, பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் நீதி தவறா விளங்குதா எண்ணி அந்த இடத்துல உயிர் விட்டான். புரிஞ்சிருக்கும் நினைக்க. சோ எங்களுக்கு தான் தீர்ப்பு எங்க பக்கம் இருக்கணும்னு சொல்லி கிறிஸ்தவ நெறியில் பிள்ளைகளை வளர்ப்பது பங்கு சமூகம் மட்டுமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன பேசணும்னு தெரியல. என்ன டக்குன்னு பாண்டிய மன்னன் அப்படின்ட்டாங்க. எல்லாருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சித்தி அப்படின்னு பாசமாக கொடுத்துட்டு டப்புன்னு கத்தியெல்லாம் டப்புன்னு போட்டாங்க. நெத்தி அடியாக பங்கு சமூகமே இந்த குழந்தைகளின் ஆன்மீக வளர்ச்சிக்கு காரணம், அருட்பொழிவுக்கும் காரணம் நாங்கள் தான் என்று ஆணித்தரமாக எடுத்து பேசியுள்ளார்கள். அதை எதிர்த்து பேச திருமதி பிரிஜிலா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவையோருக்கும் சபையோருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர் அணியிலிருந்து இப்போ ஒரு அம்மா பேசிட்டு போனாங்கல்ல, அவங்க யார் தெரியுமா? தமிழரசி. பார்த்துட்டீங்களா? புதிய டக்குன்னு குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்போ பாருங்க, நம்ம ஊர்ல அரசை குழுவினர் வந்து நம்ம பிள்ளைங்களை பொருளாதாரத்தில் பின்தங்கின மக்களை எல்லாம் என்ன செய்யறாங்க? கல்வியில முன்னேற்றுறாங்க.
யாருங்க அவங்க? எங்க பிள்ளைங்க, நாங்க வளர்த்த பிள்ளைங்க இன்னைக்கு இயேசுக்கு சாட்சியா நிக்கிறாங்க. பையனுன்னா என்ன, மக்களை முன்னேற்றுறதுன்னா என்ன? இயேசு கையில என்ன எடுத்தாரு? அன்பு, நீதி, பகிர்வு, அதாவது சமத்துவம், சகோதரத்துவம். இதை நாங்க எல்லாரும் என்ன செய்வோம்? பெற்றோர்களை நாங்கள் பைபிள சாராம்சமா புரிஞ்சு எங்க பிள்ளைங்களுக்கு மடியில இருந்தே ஊட்டிட்டு இருக்கோம். அந்த ஞானப்பாட புரிஞ்ச பிள்ளைங்க தான் இன்னைக்கு வேலை செய்யறாங்க. இன்னைக்கு நாம பெருமைப்பட வாழ்க்கை ரீச் ஆகிருக்கிறது அரசை குடியினர் செய்யறாங்க, பாராட்டுக்குரிய விஷயம். அடுத்தது பாரு, இப்போ பையனை பத்தி சொன்னாங்களே, இன்னொன்னு சொல்றேன். இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கா, அவ பேர் நிகிதா. ஸ்கூல்ல இருந்து வாரா, என்ன சாப்பாடு? நான் சாப்பாடை பத்தி தான் கேட்பேன், ஏன்னா எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்கிறேன். அவ பக்கத்துல அவங்க அம்மாவை பாக்குறான். ஏண்டி ஒன்று தானே கேட்டேன், அவங்க அம்மாவை பாக்குறேன். அவங்க அம்மாவும் சிரிக்கான். இல்லடா ரெண்டு லூசு போல, சாப்பாடு என்னன்னு கேட்டா ரெண்டு சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நேரம் நண்டி நான் தப்பா கேட்டேனா அப்படின்னு. இல்லாண்டி எங்க அம்மா பேக்கெட்ல வைக்கிற சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் வைக்கும் போது தெரியும், ஆனா ஸ்கூல்ல அதை நான் பாக்குறதே இல்லை. ஏன் ஃப்ரெண்ட்ஸ்கள் தூக்கி போய் சாப்பிடுவாங்க, அவங்க 4 பேர் ஷேர் பண்ணி தர சாப்பாடு தான் நான் இன்னைக்கு வரை சாப்பிடுறேன். அப்ப அவங்க அம்மா தர்றாங்க, ஆமா அவ இன்னொரு அம்மா சாப்பாடு சாப்பிடுறா, ஏன் சாப்பாட்டா அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சாப்பிடுறாங்க. பாருங்க தாய் எப்படி பிள்ளைக்கு படிக்க சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்க படிக்கிற காலத்துல மனசுல கதையை ஊன்றது நாங்க பெற்றோராக நாங்க அதை உணர்ந்துக்கிறோங்க. அடுத்த பாருங்க, தகப்ப ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைய பார்த்து கூப்பிடுறாரு, அப்பா கோயில சண்டை பிடிக்காத, ஸ்கூல்ல சண்டை பிடிக்காதப்பா, பிள்ளைகளை அடிக்காதப்பா, திருட்டாதப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியே நீ தப்பு செஞ்சாலும் உங்களோட மன்னிப்பு கேட்டுருப்பா. என்னத்தை சொல்லி கொடுக்குறாரு? நீதி சொல்லி கொடுக்குறாரு. புரியுதா? அப்போ பெற்றோராகிய நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே அவர்களுக்கு என்னது ஞான அறிவை ஊட்டிட்டாரு. அடுத்தா பாருங்க, வெளிநாட்டுக்கு என் மகன் போறான். முதல்ல அதை சூட்கேஸை தூக்கி கொண்டு காலில் வைப்பான். வச்ச உடனே முதல்ல அது தாய் என்னத்தை தூக்கிட்டு வருவா? பைபிளை தூக்கிட்டு வருவான். வந்து அந்த சூட்கேஸ்ல வைப்பாங்க. வச்ச பிறகுதான் அவங்க ட்ரெஸ்ஸஸ் மற்ற ஜாமான்லாம் வைப்பாங்க. அவன் புறப்படும் போது தாய் என்ன சொல்லி அனுப்புவா? ஐயா காலையில வேலைக்கு போகும்போது திருப்பாடல கொஞ்சமாவது படிச்சுட்டு போயா, ராத்திரி படுக்கும் போது ஒரு 10 ஜோமாலையாவது படிச்சுட்டு போடையா சொல்லி அனுப்புறாங்க. விளங்குதா? அது இடையிடையே அவங்கள ஊக்குவிச்சுட்டே இருக்காங்க. பங்கு சமூகம் போய் வெளிநாட்டை ஊக்குவிச்சுட்டு இருக்கா, என் பிள்ளைய நான் அந்த ஒளிவுல கணையாம நான் தூண்டி தூண்டி ஊக்குவிச்சுட்டு இருக்கேன். யாரு? பெற்றோர்களாக நாங்கள் தான். அதே மாதிரி அடுத்த வரேன். அந்த காலத்துல நாங்கெல்லாம் 5th படிக்கும் போது தெருவில் விளையாடிட்டு இருப்போம். அப்போ கோயில மணி அடிச்சிருவாங்க, ஆசீர்வாதம் கொடுக்க போறாங்க, ஜோமலை தோங்கியாச்சு. நாங்க என்ன விளையாடுவோம்? திருடம் போலீஸ், அடுத்தது ஐஸ் பால் ரெடி. அப்போ அந்த நேரம் தான் கிடைக்கும். அப்போ ஜோமால அங்க பிடாசம் போட்டவங்க தெருவில் போறவங்கலாம் கூட்டிட்டு போவாங்க. எதுக்கு? ரெடி போயிட்டாங்க, ஆசீர்வாதம் தோங்கியாச்சு, உங்களுக்கு என்னடி விளையாட்டு பொங்கடி அத்தை பாருங்க, ஓடி போய் மொத்த கழிட்டு போய் போடி. இப்போ இந்த பங்கு சமூகத்துல 4 பெரியவங்க இல்லையா, அவங்க இந்த கோயில்ல காலையில வெளியே நிக்கிறவங்க எல்லாம் ஐயா உள்ள போங்க, ஐயா நயமா பேசி அனுப்ப முடியல, ஏன் சமூகம் பின்வாங்குது? நான் அதை உங்ககிட்ட கேள்வியா விட்டுறேன். அடுத்தது பஸ்ல பயணம் போறாங்க, ஒரு புருஷன் பொண்ணாட்டி 2 பிள்ளைகளோட போறாங்க. அப்போ ஒரு ஸ்டாப் வருது, அவரோட பாட்டி வயசானவங்க ஏறுறாங்க. ஏறி வந்து செம கூட்டம் பஸ்ல. அவங்க என்ன செய்யறாங்க? பஸ்ல வந்து கம்பியை பிடிச்சி அவங்கள ஆடுறாங்க, கம்பி சேர்த்து ஆடிட்டு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? தகப்பேன் சரி பெடா செஞ்சுடா, அந்த பாட்டிக்கு இடம் கொடுக்குறா பாவம். உடனே பையன் என்ன செய்யறான்? எழுதிக்கிறான். அவர் கையை பிடிச்சி கொண்டு பாட்டியில உட்கார். பாட்டி அங்க என்ன கற்றுக் கொடுக்குறாரு? மனித நேயத்தை கற்றுக் கொடுக்குறாரு தகப்பன். ஆனா இங்க கோயிலுக்கு வந்தா இங்க வந்து திருவிழா காலங்கள்ல சீட்டு எப்படி ரிசர்வ் ஆயிரும்? 11 மணி பூசைக்கு 10 மணிக்கு சீட் ரிசர்வ். அதுக்கு பிறகு வயசானவங்க வந்தா வெளியே போங்க, படிக்கட்டுல போய் உட்காருங்க படிப்பான் பையன். அப்பா பஸ்ல மனித நேயத்தை சொல்லி கொடுக்குறாரு, இங்க பார்த்தா பாட்டிய படிக்கட்டுக்கு போக சொல்றாங்க. வித்தியாசம் பாத்தீங்களா? இதைத்தான் அவங்க பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது வரேன், விட மாட்டேன் உங்களை. அடுத்த வரேன், நம்ம சகோதரர் ரெடி பண்ணி இருக்காருல்ல, அவர் இல்லாத சங்கமும் இல்லை, அவர் இல்லாத சபையும் இல்லை. ஆனா பாருங்க, அவரை பின்பற்றி அவன் மகன் என்னாச்சு? இப்போ எங்களோட ஒரு ஆசிரியராக அவர் என்ன செய்யறாரு? பாடம் நடந்த வந்தாச்சு. 2வது அது மட்டுமா, பங்கு சமூகம் எப்ப எப்ப கூப்பிடுதோ அந்த டைம்ல எல்லாம் போய் வேலை செய்யறாரு. அது மட்டுமா, கிறிஸ்தவ பாடலை எவ்வளவு அழகா பாடுறாரு தெரியுமா? ஒரு காலத்துல அவர் பாப்பிசை பாடகரா வருவா கூட சான்ஸ் இருக்குது, நான் பாராட்டுறேன். பாப்பிசை பாடகர் தான். அவர் எப்படி வந்தாரு? தகப்பனை பார்த்தாரு. அவர் எப்படி பங்கு சமூகத்துக்கு வேலை செய்யறாரு. நானும் செய்வேன், எங்க அப்பாவுக்கு வேலை நான் செய்வேன். வந்தாரா யார் கொடுத்தா? பெற்றோருடைய ஊக்கம். அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஆக இறுதி
இறுதியாக நானும் முடிவு வந்துட்டேன். எப்படின்னா, இந்த சமூகத்தினுடைய உயிரணுவே குடும்பம் தான். அந்த குடும்பத்துல பெற்றோர்கள் தான் இந்த சமூகத்தின் ஆணி வேர் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக இந்த சபையிலே பதிவு செய்கிறேன். புரியுதா? அதுக்கு பிறகு அதோடு தனி மனித ஒழுக்கம், பொறுப்பு, கடமைகளை சரிவர செய்தல், அறநெறியில் வாழ்ந்தாலே இந்த சமூகம் மேலும் மேலும் உயர்வடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இறுதியாக எனக்கு பிடித்த ஒரு பாடல், ஒரு 2 minutes. பட்டிமன்றம் நடக்குதா இல்ல பாட்டு மன்றம் நடக்குதா? மனிதன் பாடிட்டே இருக்கீங்க, பாடுங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வளர்ந்து மோதி வல்லலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்த நல்வாழ்த்தை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சகோதரி பிரிஜிலா அவர்கள் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. நாங்கள் நீதி சொல்லிக் கொடுக்குறோம், சமத்துவம் சொல்லிக் கொடுக்குறோம், பகிர்வு சொல்லிக் கொடுக்குறோம், மனிதநேயம் சொல்லிக் கொடுக்குறோம்னு சொல்லி பங்கு சமூகத்தில் நீங்கள் வந்து சேர்லேருந்து தள்ளி விட்டுறிய, நாங்கள் சேர் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் கருத்துக்கு எதிராக பங்கு சமூகம் தான் ஆன்மீக நெறியில் வளர்க்கிறது என்று பேச திருமதி ரொனில்டா அவர்களை அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன். என் அன்பிற்கும் வணக்கத்திற்கும் சொந்தக்காரர்களாகிய நம் பங்கு சமூகத்தினருக்கு என் முதல் வணக்கம். நடுவர்களே, உங்களுக்கு வணக்கம் சொல்லனா எங்கேயாவது திருப்ப மாற்றி எழுதிக்காக எழுதிடுவீங்க. ஐயா, உங்களுக்கும் வணக்கம். அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோமா? நம் பிள்ளைகள் கிறிஸ்தவ நெறியில் வளர்ப்பது பெற்றோரா பங்கு சமூகமா என்ற தலைப்பில் என்னோடு இணைந்து பங்கு சமூகம்தான் என்று உறுதிப்படுத்திட என்னோடு இணைந்திருக்கும் பங்கு சமூக அணியினருக்கும், நீங்க பார்த்திருக்கீங்களா எனக்கு தெரியல, ஒருவேளை இனிமேல் போய் பாருங்க. சரியா? ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல பூச்சிகளை போட்டு மூடி வச்சிருவாங்க. இந்த பூச்சிகள் என்ன பண்ணுன்னா மேல வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அதால வர முடியாது அப்படிங்கிற எண்ணத்திலே கீழே படிஞ்சிடும். நீங்க மூடியை திறந்தால் வெளியே வராது. ஆக பிள்ளைங்களை நாங்க தான் வளர்க்குறோம் அப்படின்னு அந்த எண்ணம் படிச்சதிலேயே பெற்றோர்னு இருக்காங்கல்ல நம்ம எதிரணியினர், அவங்களுக்கும் எங்களுடைய வணக்கம். நடுவர்களே, எதிரணியினர் சொல்றாங்க பெற்றோர் தான் பிள்ளைய ஆலயத்துக்கு அனுப்புறோம். இதை எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் பார்த்ததை சொல்லணும் இல்லையா? நான் இருக்கிறது அந்தோனியார் கோயில் பக்கம் தான். சரியா? அங்கிருந்து வரும்போது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 25 பசங்க, என்ன பசங்க, இந்த ஞானப்பால் ஊட்டி வளர்த்தாங்க இல்லையா, அந்த பசங்க, பெற்றோர் கொடுத்த ஞானப்பால் ஊட்டி வளர்த்த பசங்க ஒரு 20-25 பேர் அந்தோனியார் கோயில் கிட்ட இருப்பாங்க. அதை பார்த்து ஒரு சில நேரங்களில் பசங்க கேட்டிருக்கீங்க, ஏன் தம்பிங்களா இங்கே இருக்கீங்க, கோயில் அங்கெல்லாம்ப்பா இருக்கு, சாமி அங்கெல்லாம் பூசை வைக்கிறாங்க. கடைசியில் அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ஏக்கா நீங்கள் அவங்க ஜாலியை பாருங்கக்கான்ருவாங்க. சரி வந்துடும். இங்க வந்து பார்த்தா ஆலய வளாகத்துல பிள்ளைங்க தான் அங்க அப்படின்னா, இந்த ஆலய வளாகத்துல பார்த்தா அங்கங்கே அப்பாக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா சாமி நான் நினைக்கிறேன் நம்ம கோயில இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கோயில விரிவடைச்சிக்கோங்க. சரியா? அதனால அப்பாக்கள்லாம் வெளியில இருப்பாங்க. அப்புறமா நம்ம உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரிஜிலாக்கா சொன்னாங்க, நாங்க வந்து பிள்ளைங்களுக்கு பகிர்வை சொல்லி கொடுத்துருக்கோம், நெறிகளை சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பெற்றோர்களே. நம்ம கூட இருக்கிற சிறு குழந்தைகளை நம்ம நாற்காலியில வச்சுட்டு எத்தனை பெரியவர்களுக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை என்று. ஆனா அங்க சேர் போட்டிருக்கிறது யாரு தெரியுமா? பங்கு சமூகம். இந்த மக்களுக்காக நீ இவங்க வந்து வயசானவங்க, உட்கார முடியாதவங்க, கீழே உட்கார முடியாதவங்களுக்காக சேர் போட்டு வச்சிருந்தா, ஆனா அங்க அவங்களோட சின்ன பிள்ளைங்களே உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் பெற்றோர்கள் நடுவர்களே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பைபிள் வாட்டர் பாட்டிலுக்குலாம் ஒரு சேர் வைப்பாங்க, அதை ஊத்திங்க. ஆமா 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 ஆமா.
சரியா? அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த பெற்றோரை பார்த்துட்டோம், பிள்ளைங்களை பார்த்துட்டோம், அம்மாக்களையும் பார்த்துட்டோம். அது ஏற்கனவே எங்க சகோதரிகள் நிறைய சொல்லிட்டாங்க. நம்ம பக்த சபைகளை பார்த்துருக்கீங்களா? அழகா யூனிஃபார்ம் போட்டு உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க பாருங்க, 2 கொம்பேரியர் சபைங்க. சரியா? மிச்சம் இருக்கிற அனைத்து பக்த சபைகளும் கோயிலுக்குள்ள அழகாக அணிவகுத்து அவர்கள் எதை காட்டுகிறார்கள் என்றால், கிறிஸ்தவ ஒழுக்கம் என்பது என்ன, கிறிஸ்தவ நன்னெறி என்பது என்ன என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும், அதுலயும் முதல் சரி பார்த்துட்டீங்கன்னா நம்ம கொம்பேரியர் சபையில அழகழகா பார்ப்போம். அது பாரு எப்போதும் ஆனந்தத்தோட ரசிச்சுட்டே இருப்பாங்க. சரியா? சோ அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறது எல்லாமே பிள்ளைங்களுக்கு நன்னெறிகளை தான். ஆனா நீங்க ஞானப்பாலை கொடுத்தேன்னு சொல்றீங்க. ஆனா எல்லா பிள்ளைகளும் வெளியில தான் இருக்காங்க. கேட்டிசம்க்கு வரமாட்டேன்னு சொல்றான். இப்ப அதுலயும் சாமி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா பிள்ளைகளும் வரணும்னு ஃபெய்த் கார்டு வேற கொடுத்துட்டாங்க. ஆனா ஃபெய்த் கார்டு கொடுத்து 450 இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 250 பிள்ளைங்க தான் வராங்க. இது யாரு? பெற்றோர் அனுப்புறீங்களா இல்ல பங்கு சமூகம் வீட்டுல கூப்பிடணுமா? யோசிச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் அவங்க பிள்ளைங்க 8 மணி வரைக்கும் தான் அவங்களோட இருக்கிறாங்க. 8:30 மணில இருந்து 4 மணி வரைக்கும் எங்க இருக்காங்க? நம்ம பங்குல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இருக்கிறாங்க. சரியா? சோ இந்த பள்ளிக்கூடங்கள் அவர்களுக்கு நல்ல போதனையை கொடுத்ததுனால தான், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னா, உலக வித்திசை. இன்னைக்கு நான் நிறைய பேரை சொல்லலாம், ஆனா நாளைக்கு என்கிட்ட என் பேரை சொல்லல, உன் பேரை சொல்லலன்னு வந்துடக்கூடாது. அதனால நான் அந்த பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. அப்புறமா நம்ம பிரிஜிலாக்கா சொன்னாங்கல்ல, நாங்க தான் அப்படி வளர்க்குறோம். அப்புறம் இவங்க யாரு, நம்ம ஹெல்பாக்கா சொன்னாங்க இல்லையா, பெற்றோர்கள் வளர்த்ததுனால மட்டும்தான் ஃபாதர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க ஃபாதர் ஆனதுக்கு காரணம் நீங்களா இல்ல உங்க பங்குல இருந்த பங்கு சாமியா? இன்னைக்கு நிறைய பேர் கேட்டா பதில் கிடைக்கும். சரியா? என்னுடைய நேரத்தின் அருவி கருதி பங்கு சமூகம் தான் நம்மளுடைய கிறிஸ்தவ பிள்ளைகளில் கிறிஸ்தவ நெறிகளில் நன்னெறிகளை வளர்க்கிறது என்பதை ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் கூறிக்கொண்டு, நடுவர் அவர்களே தீர்ப்பை மாத்தி எழுதுறாருங்க. சரியா? அவங்க தீரங்கி நீங்க நினைச்சிருக்கலாம், ஆனா நாங்க அமைதியா இருந்தாலும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தீர்ப்பை மாத்தி எழுதாம இருக்க அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா, வரவு போறவங்க எல்லாருமே தீர்ப்பை மாற்றி எழுதாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தீர்ப்பு சரியான தீர்ப்பாக இருக்கும். இப்பொழுது சகோதரி ரொனிண்டா அவர்கள் பங்கு சமூகம் உங்கள் குழந்தைகளை எப்படி ஆன்மீக வழியில் வளர்க்கிறது என்று கருத்தை சொன்னார்கள். இப்பொழுது இவர்கள் 2 அணியினரும் பேசிய பிறகு பார்த்த பொழுது, தாயின் மடிதான் உலகம். ஒரு குழந்தை தன் வீட்டிலிருந்து தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறது. அவனுக்கு பெற்றோர் தான் எல்லாவற்றையும் என்ன சொல்கிறார்கள்? கற்றுக் கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவ நெறியிலான அன்பு, பகிர்வு, சமத்துவம், நீதி, மனிதாபிமானம், உன்னை நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசி என்று பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று இந்த அணியினர் சொன்னார்கள். அதோடு ஒரு சில நபர்களையும் உதாரணமாக சொன்னார்கள். அவர்கள் வாதத்தில் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கருத்து சரியே. ஆனால் மாற்று கருத்தாக பேசிய பொழுது பங்கு சமூகம் அவர்களை எப்படி கிறிஸ்தவ நெறியில் வளர்க்கிறது, கல்வி பணி, ஆன்மீக பணி, ஆட்சிப்படுத்தும் பணி என்று சபைகளில் இருந்து கொண்டு எப்படி இந்த பங்கு சமூகத்தில் செய்து அதை பார்த்து குழந்தைகள் எப்படி உருவாகிறார்கள். குறிப்பாக மறைக்கல்வியிலே அந்த குழந்தைகள் மீது தனி அக்கறை செலுத்தி வீழ்ந்து கொண்டிருந்த மறைக்கல்வி எண்ணிக்கையை இப்பொழுது கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேல் வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு அந்த குழந்தைகளுக்கு சிற்றுண்டியும் வழங்கி இன்று பல பரிசுகள் வழங்கினார்கள். அது எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டே இருந்தோம். அப்படி சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது பெற்றோரணியில் பேசிய திருமதி சிசிலி அவர்கள் சொன்னார்கள், நடுவரவர்களே, உங்களுடைய பெற்றோர் அனுமதித்தால்தான் நீங்கள் இன்று பங்கு பணி ஆற்றுகிறீர்கள் என்று. ஆனால் இந்த பங்கு சமூகத்திற்கு என்னை கரம் பிடித்து அழைத்து வந்தது திரு எடிபட்டி ராயன் அவர்கள். நாங்கள் இந்த பங்கு பணி செலுத்த வரும்பொழுது எங்களை பங்கு பணி செய்ய அனுமதித்தது பங்கு தந்தையினரும்
சபையினரும் நிர்வாக குழுவினரும் அவர்களுடைய ஊக்குவித்தலும் அவங்களுடைய சப்போர்ட்டும் இல்லாட்டினா நம்ம இந்த இடத்துல பண்ண முடியாது. ஒரு பங்கு சமூகம் தான் என்னை உருவாக்கியது. ஒவ்வொரு நிகழ்வு முடிந்ததற்கும் சூப்பரா பண்ணியிருக்கீங்கப்பா, நல்லா பண்ணுங்க என்று எங்களுக்கு அனுமதி கொடுத்தது. எனவே இந்த வீரபாண்டியப்பட்டினம் பங்கு சமூகம் சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதில் பெற்றோருக்கும் பங்கு சமூகத்திற்கும் சமபாதி பங்கு இருக்கிறது. இப்பொழுது இறுதியாக ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த எல்கேஜி அல்லது யூகேஜி பிள்ளைங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு நினைக்கிறேன். அந்த பிள்ளைங்க உள்ள ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களை அடுத்த ப்ரோக்ராம் கூப்பிடும்பொழுது டீச்சர் போய் கூப்பிட்றாங்க, அங்கோட பேரண்ட்ஸ் எல்லாரும் தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளைய விட்டாங்க. இன்னொரு ப்ரோக்ராம் நடக்குது, சம்மந்தமே இல்லாமல் மறைக்கல்வி ஆசிரியரோடு ஒரு பெற்றோர் சேர்ந்து அந்த நடனத்துக்கு உதவி செய்து கொண்டார்கள். இப்படி பெற்றோரும் பங்கு சமூகமும் இணையும் பொழுதுதான் ஒரு குழந்தை ஆன்மீக நெறியில் வளரும் என்று. ஒரு குழந்தையை ஆன்மீக நெறியில் வளர்ப்பதற்கு இந்த பங்கு சமூகத்திற்கும் எந்த அளவு கடமை உள்ளதோ அதே அளவு கடமை பெற்றோருக்கு உள்ளது. பெற்றோருக்கு எந்த அளவு கடமை உள்ளதோ அதே அளவு கடமை பங்கு சமூகத்திற்கு உள்ளது. எனவே இருவரும் ஒன்றுபட்டால் நம்முடைய பங்கு சமூகம் முன்னோக்கி செல்லும், ஆன்மீக வழியில் மற்ற பங்குகளுக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழும் என்று கூறி என்னுடைய தீர்ப்பை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். உண்மையிலே மறைக்கல்வி ஆசிரியருடைய அர்ப்பணிப்பு பாராட்டிற்குரியது. பிள்ளைகளுக்கு பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருந்தாலும்